ஸோ இது என்ன ஊடகம், என்ன அரசாங்கம், ஒன்றுமே எனக்கு புரியலங்க. ஸோ விஜய் அவர்களோட நியூஸை கவரேஜ் பண்ணால் அந்த அரசு கேபிள்லேருந்து தூக்குறாங்கன்னும் போது எத்தனை சேனல் அவங்க தூக்குவாங்க? ஸோ இதுக்கு முன்னாடி ரெட் பிக்ஸில் இருக்க ஃபிலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு யூடியூப்ல இருக்க ஒவ்வொருத்தரும் பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்கெல்லாம் இதுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. கரூர் நிகழ்ச்சியை பற்றி விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக யார் பேசினாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. விஜய் அவர்களுக்கு யார் யார் ஆதரவாக பேசுகிறாங்களோ அந்த சேனலெல்லாம் தூக்குங்கன்னா என்ன நியாயம் இது? ஸோ அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிறதும் அங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி உண்மையாதாங்க ஊடகம் பேச போகுது, யாரும் மறைச்சி பேச போகிறது இல்லை. முதலமைச்சர் தப்பு பண்ணாலும் சரி, தமிழக அரசு தப்பு பண்ணாலும் சரி, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாலும் சரி, அங்கே இருக்கிற மீடியா தாங்க அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிற மீடியாலாம் நாங்கள் தூக்கிடுவோம்னா தமிழ்நாட்டில் எவனும் பேசவே முடியாது. திமுக காரங்க மட்டும்தான் ஒரு சேனலை வச்சு ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நேற்று நடத்திட்டு இருக்காங்க, ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து. இனிமேல் இது நடக்கக்கூடாது, ஊடகம் ஒரு சுதந்திரமாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நியாயமாக பேசுகிறது தான் ஊடகம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி தடைகள் வரக்கூடாது, அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கூட தமிழக அரசுக்கிட்டேருந்து வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எதனால் தூக்கணுன்ற ப்ராப்பர் ரீசனே வரல. அங்கே இருக்கிற சீனியராக இருக்கிற ஒருத்தர் பேசும்போது கவனித்தேன், விஜய் அவர்களை பற்றி போட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதனால தூக்கிட்டாங்களான்னு தெரியல, அதுக்கப்புறமா தான் அந்த சேனலை தூக்கியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம்.